இலக்கண நூலாக விளங்குவது தொல்காப்பியமாகும். இது கிறிஸ்து முன்னர் 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இதை இயற்றியவர் தொல்காப்பியர் ஆவார். இந்த நூலில் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்கள் உள்ளன. மொத்தம் 1610 நூற்பாக்களால் ஆனது. தொல்காப்பியத்திற்கு பணம்பாரனார் என்னும் புலவர் பாயிரம் எழுதியுள்ளார். இவர் தொல்காப்பியருடன் பயின்றவர் என்று அறிய முடிகிறது. நிலந்தரு திருவின் பாண்டிய மன்னனின் அவையில் அதங்கோட்டாசான் தலைமையில் தொல்காப்பியம் அரங்கேறியது என்று பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் மக்களின் அறிவு மேம்பாட்டையும் உலகறிய செய்யும் நூல் இது. தொல்காப்பியம் இலக்கணம் என்ற அடையாளத்துக்கு மேல் அறிவியலையும் ஆராய்ந்திருக்கிறது. பொருளதிகாரத்தில் நூற்பா 5770 உள்ள வரிகள் என்பது மக்கள் தாமே ஆறறி உயிரே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. மனிதன் ஆறறிவு கொண்டவன் என்பதை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறார் தொல்காப்பியர். இந்த உலகம் 5 வகை பூதங்களாக பிரிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும். இது இயற்கை அறிவு, வான் பற்றிய அறிவு இருந்தால்தான் இந்த பாகுபாடுகள் எல்லாம் சாத்தியம். உலகம் என்பது இந்த 5ம் கலந்தது என்கிறது இந்த நூற்பா. உலகில் மற்ற இடங்களில் மனித நாகரிகம் தழைக்கத் தொடங்கிய தருணத்தில் அறிவியலின் உச்சத்தில் வாழ்ந்தது தமிழினம். தொல்காப்பியம் என்ற தமிழ் முதநூல் வழிவந்த பழமை தடங்காட்டி நிகழ்கால செவ்வி சேர்த்து வளரும் எதிர்கால புதுமை புரட்சிக்கு இடம் வகுக்கும் இயக்கநூல். தொல்காப்பியம் என்ற மறைநூல் பிறப்பு, மதம், பால், குழு, இடம், பொருள்நிலை வேற்றுமைகளை பற்றாது இயற்கை, அறம், மரம், வெற்றி, அமைதி, காதல், இன்பம் என்னும் இவ்வுலகியங்களை மானிட இனத்திற்கு எடுத்துக்காட்டும் உலக வாழ்வு நூல். ஆதலின் தொல்காப்பிய நினைவும் தொல்காப்பிய கருத்தறிவும் பெறுதல் தமிழன் என்பான் ஒவ்வொருவனின் பிறப்பு கடமையாகும் என்பார். தொல்காப்பியத்திற்கு மாணிக்க உரை எழுதிய அறிஞர் முவாவிஸ்பர் மாணிக்கனார் ஆவார். ஆக்கம் மலேசிய தமிழ் சமய பேரவை.